அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 30/7/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 14ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 10:30 மணி வரை. யமகண்டம் 6 7:30 மணி வரை. இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:02 கடகலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கை நிறைந்து காணப்படுவீர்கள். உங்களுடைய கடின முயற்சி மூலமாக வெற்றி பெறுவீர்கள். புதுமையாக யோசித்து புதிய கருத்துக்களை உருவாக்க இது உங்களுக்கு நல்ல நேரம். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. பணிகளில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள். சிறப்பாக திட்டமிட்டு பணிகளை முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நகைச்சுவையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இந்த உணர்வினால் நல்லிணக்கமும் திருப்தியும் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் இன்று சேமிப்பதற்கு சாதகமான நிலையாகவே இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் இன்று காணப்படுவதால் கணிசமான தொகை வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஆற்றல் சிறப்பான ஆற்றலாக இருக்க போகிறது. இதில் முழுமையான ஆரோக்கியத்தை காணப்போகிறீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக இருக்க காண்பீர்கள். நீங்கள் விரும்பிய பலனை அடைய சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம். உங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைவது சிறிது கடினமாக இருக்கலாம். பணியை பொறுத்தவரை பணிகள் உங்களுக்கு சுமூகமாக நடைபெற மற்றும் பணியில் நற்பலன்களுக்கான புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் சில குழப்பங்கள் காணப்படலாம். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இன்று இதனால் தேவையற்ற வாக்குவாதங்கள் எழுவதற்கான வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை சற்று இறுக்கமான நிதி நிலைமை காணப்படுகிறது. குழந்தைகளுடைய நலன் போன்ற அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி ஏற்பட வாய்ப்புள்ளது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் துடிப்பான நாளாக இருக்காது. தைரியமாக நேர்மறை எண்ணத்தோடு இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தையும் நட்பு முறையோடு அணுக வேண்டும். பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. முறையாக திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான அணுகுமுறை மூலமாக இந்த நாளை நீங்கள் சிறப்பாக ஆக்க வேண்டும். துணையோடு அன்பை வளர்க்க முயற்சி செய்யுங்கள். இதனால் மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்திற்காக தேவையற்ற செலவு மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். பல்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களுடைய நம்பிக்கையை பெறுவீர்கள். இனிமையான வார்த்தைகளால் நண்பர்களை மகிழ்விப்பீர்கள். இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறன் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் துணையிடத்தின் மீது நல்ல அபிப்பிராயம் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உயரும். நிதி நிலைமை செழிப்பாக காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க காண்பீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள். பக்தியில் ஈடுபடுவதற்கு இறை வழிபாட்டிற்கு உங்களுக்கு இது உகந்த நாள். இன்று கடினமான உழைப்பின் மூலமாக நல்ல பலன் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படும். திறமைகளை பணியிடத்தில் நிரூபிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் நேர்மை காணப்படும். இதனால் உங்கள் துணையோடு மகிழ்ச்சியான உறவை உருவாக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் தேவைப்பட்டால் கடன் பெறலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். எனவே ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆறுதல்
தேடி கோவிலுக்கு செல்லக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாள் சீராக செல்ல நீங்கள் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பிரார்த்தனை மேற்கொள்வது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை உரிய முறையில் மேற்கொள்ள திட்டமிட்டு செயல்பட வேண்டும். பணியில் கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக பணிகளை கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குறைவான புரிந்துணர்வு காரணமாக துணையோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம். இத்தகைய உணர்வை தவிர்த்து மகிழ்ச்சியை பராமரியுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு செலவு இரண்டும் காணப்படுகிறது. உங்களுடைய மதிப்பு வாய்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பல்வலியால் அவதிப்பட நேரிடலாம். இனிப்பான உணவு வகைகளை உண்ணாமல் இருப்பதன் மூலமாக பற்களில் அதிகமாக கவனம் செலுத்துவது நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் ஓய்வாக இருக்க வேண்டிய நாள். மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அமைதியின்றி காணப்படுவீர்கள். இது உங்களை பாதிக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஸ்திரமான சூழ்நிலை இருக்காது. பணியின் போது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அன்பான உணர்வுகளை துணையோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளை இனிமையாக மகிழ்ச்சியாக வைத்திருக்க இது மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் எளிதில் கிடைக்காது. பணம் இழப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். இலக்குகளை அடைவதற்கு இன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பயணம் அல்லது வெளிநாட்டிற்கு செல்லும் வாய்ப்புள்ளது. சுய வளர்ச்சிக்கு இந்த நாளை பயன்படுத்துங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை சமநிலையான மனநிலை காணப்படலாம். இன்று உங்களுக்கு இனிமையான வார்த்தைகள் மூலமாக துணையின் இதயத்தில் இடம்பெறுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அபரிவிதமானதாக இருக்கும். பயனுள்ள விஷயங்களுக்கு குடும்பத்திற்கு பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையை சோதிக்கக்கூடிய நாளாக அமையலாம். உங்களுடைய எதிர்மறை சிந்தனை காரணமாக பாதகமான விளைவுகளை சந்திப்பீர்கள். பிரார்த்தனை மற்றும் தியானம் நல்ல பலன் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று சக பணியாளர்களோடு நல்லுறவு காணப்படாது. பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பம் காணப்படும். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். துணையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க இந்த உணர்வை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை விருப்பங்கள் நிறைவேற உகந்த நாள் அல்ல. நிதி வளர்ச்சியில் கட்டுப்பாடு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நன்மை அடைந்தாலும் அதில் உங்களுக்கு திருப்தி இருக்காது. வெறுமையை உணர்வீர்கள். இன்று உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தடை காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்வதை கடினமாக உணர்வீர்கள். பணிகளை குறித்த நேரத்தில் மேற்கொள்வதிலும் தாமதம் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக துணையோடு புரிந்துணர்வு பிரச்சனை காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தால் பணவரவு காணப்படாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக தொடை வலி ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்வோடு தனிமையாகவும் அவநம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள். நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம். பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காணப்படலாம். முன்கூட்டியே திட்டமிட்டு பணிபுரிவதன் மூலமாக சிறப்பான பலன்களை பெற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது. மருத்துவ செலவிற்காக கூடுதல் செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். மூட்டுகளில் திடீர் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இலக்குகளை அடைவதற்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும். இது உங்களுக்கு மன நிறைவை அளிக்கலாம். மூத்தவர்கள் மற்றும் நல விரும்பிகளினுடைய ஆதரவை பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள். திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை பற்றி துணையிடத்தில் கலந்து ஆலோசிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும். நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசாக பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.